கமல் தயாரிப்பில் ரஜினியை வைத்து இயக்கவிருந்த தலைவர் 173 படத்திலிருந்து இயக்குனர் சுந்தர் சி விலகியது விபத்தல்ல என பாடலாசிரியர் வைரமுத்து கூறியிருக்கிறார். ரஜினிகாந்த் நடிப்பில் கமல்ஹாசன் தயாரிக்கும் தலைவர் 173 படத்தை சுந்தர் சி இயக்குவதாக நவம்பர் 5ஆம் தேதி அறிவித்தனர். அருணாச்சலம் படத்திற்கு பின் சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினி நடிக்கிறார் என்பது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் இயக்குனர் சுந்தர் சியிடம் இருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. அதில் ரஜினி படத்தில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் மதிப்புமிக்க தலைவர் 173 இருந்து விலகும் கடினமான முடிவை எடுத்துள்ளேன். கடந்த சில நாட்களாக நாங்கள் பகிர்ந்து கொண்ட சிறப்பு தருணங்கள் எனக்கு என்றென்றும் போற்றப்படும். அவர்கள் எனக்கு விலைமதிப்பற்ற பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளனர். மேலும் நான் முன்னேறும் போது அவர்களின் உத்வேகத்தையும் ஞானத்தையும் தொடர்ந்து தேடுவேன் என சுந்தர் சி குறிப்பிட்டார். இதனையடுத்து என்னுடைய நட்சத்திரத்திற்கு பிடித்த கதையை தான் நான் எடுக்க முடியும். ரஜினிக்கு பிடிக்கும் வரை நாங்கள் கதையை கேட்டுக்கொண்டே இருப்போம். நல்ல கதை கிடைத்தவுடன் நிச்சயம் என்னுடைய தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படம் வெளியாகும் என கமல் தெரிவித்திருந்தார். தற்போது சுந்தர் சி விலகல் குறித்து வைரமுத்து பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் இந்திய கலையுலகின் இரு பெரும் ஆளுமைகள். அவர்கள் இணைந்து இயங்குவது என்பது அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் ஆற தழுவிக்கொள்வது போன்றது. அவர்கள் தொட்டது துலங்கவே செய்யும். இயக்குனர் சுந்தர் சி விலகியது ஒரு விபத்தல்ல, திருப்பம். அதில் யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம். வளைந்து செல்லும் நதி ஒரு திருப்பத்திற்கு பிறகு வேகமெடுக்கும் என்பதே விதி. மாற்றம் ஒன்றே மாறாதது. அண்ணாமலை படத்தில் வந்தேண்டா பால்காரன் பாடல் எழுதுகிற வரைக்கும் இயக்குனர் வசந்த் உடன் இருந்தார். ஏதோ ஒரு சூழலில் அவர் விலக நேர்ந்தது. 48 மணி நேரத்திற்குள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தன் இன்னொரு சீடனை இயக்குனராக்கினார், சுரேஷ் கிருஷ்ணா. அது ரஜினி வரலாற்றில் தடம்பதித்த படமாயிற்று. இந்த மாற்றமும் அப்படி ஒரு வெற்றியை எட்டலாம். குழப்பம் கொடிகட்டட்டும். இந்த பொழுதில் இரு பெரும் கலைஞர்களுக்கும் நாம் ஊக்கமும் உற்சாகமும் ஊட்ட வேண்டும். ஏனென்றால் அரை நூற்றாண்டுக்கு மேல் மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த கலைஞர்கள் அவர்கள். தொடருங்கள் தோழர்களே, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என வைரமுத்து பதிவிட்டுள்ளார்.